Praise the Lord. இன்றைய நாளுக்கான வேத வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்ராகமம் 14:14. இன்னைக்கு நிறைய தருணங்கள்ல நமக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கும் போது நம்ம கிட்ட எவ்வளவு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்றதான் நம்ம காட்டுறோம். ஆனா சில நேரங்கள்ல வாயே பேச முடியாத அளவுக்கு அந்த இடத்துல மௌனத்தை மட்டும் தான் செய்ய முடியும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள்லாம் இப்படி இருக்கே, என்னால சண்டை போட முடியலையே, என்னால கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வாயடைத்து போய் நிற்கிற சூழ்நிலைகள்லாம் வரும். எந்த தருணங்களா இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நம்ம சும்மா இருந்தா போதுங்க. பைபிள்ல அநேகம் பேர் பிரச்சனையோடு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களுக்கு யுத்தத்தில் ஜெயத்தை தந்தார். வாழ்க்கையையும் ஜெயமாக மாற்றிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையையும் அப்படி ஜெயமாக மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.